வயசாயிடுச்சுடி ஓ. மாமா ஒரு டவுட். என்ன? எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. சரி. ரிசல்ட் வரப்போகுது. சரி. நம்ம தொகுதிக்கு யார் வருவா? நம்ம தொகுதியா? ஆமா. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த தொகுதியில மட்டும் இல்ல, எந்த தொகுதியிலுமே யாருமே வர மாட்டாங்க. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு டைரி மில்க் சில்க் தான் வேணும், சில்க் இல்லைன்னா நீ கடை வச்சிருக்க உன்னை திட்டிட்டு வந்திருக்க. அவன் என்ன பாக்கி கேட்கறான்டா, திருப்பி கேட்கறான்டா. ஒரு தடவை சுட்டா போதாது, 10 தடவை சுடணும், 100 தடவை சுடணும். இந்த ஜிப்பாவுல கவிஞர் வைரமுத்து மாதிரியே இருக்கனே. நன்றி. என்ன ஏதாவது சொல்ல, நீ வைர முத்துன மாதிரி தான் இருக்க. ஹலோ ஹலோ, பிடிக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லுடி, என் மூஞ்சி மேல. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற? கதவை சாத்திட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அவ்வளவு பெரிய அரிசி முட்டிய தூக்கி என் நெஞ்சு மேல போட்டா பாரு, என் இதயமே நின்றுச்சு. சொல்லாதம்மா, குடிகாரன்னு சொல்லாத. குடிச்சா குடிகாரம் தான் சொல்லணும். தப்பான வார்த்தை. மது பிரியர், பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாத. பெண் விரும்பி, திருட்டு பயிலோட இருக்காங்க. திருட்டு பையன்னு சொல்லாத. நகை விரும்பி, பாசிட்டிவா சொல்ல கத்துக்கமா. ஆமா, மேய்க்கிறது எருமதுல எவ்வளவு பெருமை பத்தி. யார் என்ன அடிச்சாங்களோ அவங்க அம்மா சிலுகுடா. உங்களுக்கு என் ஹஸ்பண்ட பார்க்கலாமா? அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா என்னை பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அட தள்ளி நின்னாத்தா போட்டாலும் உருகுமாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க, இப்போ இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்துட்டு நான் ஊருக்கே போயிடுறேன். சீனிவாசன பாரியா, அவன் பொண்டாட்டியை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கான். நீ அந்த மாதிரி ஒரு நாள் வச்சிருக்கியா? நான் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். சீனிவாசன் வீட்டை விட்டு வெளியே போனா ப்ரோ, உங்க வைஃப பத்தி சொல்லுங்க. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய். 5 நிமிஷம் சுகத்துக்காக மூஞ்சி தேடாதீங்க, 50 வருஷம் வாழ்க்கைக்காக மனசு தேடுங்க. அதான் உண்மையான காதல். ஒரு விஷயம் சொல்றதா கேட்டுக்கோ. எப்பயாச்சும் யாராச்சும் உன்னை வந்து பைத்தியம், லூஸு, மென்டல் அப்படிலாம் திட்டினாங்கன்னா அப்போ அது மாதிரி ஆளுங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து யோசி.
எப்படி இந்த ரகசியம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு புரியுதா? நீதான் சொல்லிருப்ப. நான் எப்படி சொல்றேன், நீ பைத்தியம் தெரியாது.